நாங்க வந்து காடாகம் பார்த்தீங்கன்னா, சொட்டு நீர் போட்டுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நடுப்பார்லேயே உரத்தையும் போட்டு விட்டுங்க. கையிலேயே அரைச்சு விட்டேன்னு வைங்களேன். சென்டரா போட்டு விட்டோம்னா, அந்த சொட்டு நீர் ஓசை இருக்கிற இடத்துல தண்ணி இறங்குறபோது, அது வந்து சனஞ்சரமா கரைஞ்சு இறங்கிக்குன்னு வைங்களேன். மஞ்சளோட கிழங்குக்கே போகுங்க. நம்ம கட்டு தண்ணி காடா இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம நடுப்பார்ல இறச்சி விட்டாலுமே, அந்த பார்ல பாயிற தண்ணியிலேயே அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு மஞ்சளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சத்த குடுக்குன்னு சொன்னாங்க. இந்த உரத்த போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, அன்னத்தன்னைக்கே காடாகம் சொதம்ப பாயிற அளவுக்கு தண்ணி விட சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு நம்ம தண்ணி விடுறோமோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த உரத்துல இருக்கிற சத்து பூரா நிலத்துல இறங்கி நம்மளுக்கு வந்து மடர்ன்னு மஞ்சளுக்கு பிடிக்குன்னு சொன்னாங்க. இந்த உரத்த வந்து நம்ம மஞ்சக்காட்டுக்கு தான் போடணுங்கிறது இல்லைங்க. வாழைக்காடு, சம்பங்கி பூக்காடு, மல்லிப்பூ காடு, கரும்பு காடு எல்லா காட்டுக்குமே போடலான்னு தான் சொல்லிக்கிறாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்குது. நம்மளுக்கு வந்து நல்லா ஈல்டும் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. பார்க்கலாங்க. 20 டூ 25 நாளுக்குள்ள நம்மளுக்கு கரெக்ட்டா ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நான் கண்டிப்பா ஒரு 20 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க. எந்த மரம் நம்மளுக்கு மஞ்ச பயிர் நெகுந்திருக்குது, அல்ல பயிரெல்லாம் எப்படி வந்திருக்குது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுறேன்.